கடந்த ஆண்டு நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 45,000 மாணவர்கள் வழக்கமான சிகரெட்டுகள், மின் சிகரெட்டுகள் மற்றும் வேப் உள்ளிட்ட புகைப்பிடிக்கும் பொருட்களை பயன்படுத்தியதாக கண்டறியப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அடையாளம் காணப்பட்ட 44,211 இடைநிலைப்பள்ளி மாணவர்களும் 230 தொடக்கப்பள்ளி மாணவர்களும் இந்த எண்ணிக்கையில் அடங்குவர் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்தார். மேலும் 6 மாத காலப்பகுதியில் நடத்தை மாற்ற சிகிச்சை, மருந்தியல் சிகிச்சை அல்லது இரண்டின் கலவையின் மூலம் புகைப்பிடிப்பதை நிறுத்த உதவும் 857 மருத்துவமனைகள் இருப்பதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி சுட்டிக்காட்டினார். 2024ஆம் ஆண்டில் மொத்தம் 38,467 புகைப்பிடிப்பவர்கள் இந்த நிறுத்த திட்டத்திற்காக மருத்துவமனைகளில் பதிவு செய்துள்ளனர். அவர்களில் 8,659 பேர் புகைப்பிடிப்பதை நிறுத்துவதற்கான தேதியை நிர்ணயித்துள்ளனர். 4,916 பேர் புகைப்பிடிப்பதை வெற்றிகரமாக விட்டுவிட்டனர். சான்றளிக்கப்பட்ட சுகாதார நிபுணர்களால் ஆன்லைன் ஆலோசனைகளை வழங்கும் ஜாங்பைத் தளத்தின் மூலம் தொழில்நுட்ப பயன்பாட்டை அமைச்சு மேம்படுத்தி உள்ளதாக அவர் கூறினார். அக்டோபர் 2024 முதல் கடந்த மாதம் வரை இந்த தளத்தின் மூலம் 1,968 பேர் புகைப்பிடித்தல் மற்றும் வேப்பிங் போதை பழக்கத்திலிருந்து விடுபட ஆலோசனை சேவைகளை பெற்றதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.